அதுபோக நலன் குமாரசாமி டேக்னு ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு தெரிய அவர் மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேரக்டர் வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்ல. இருந்திருக்காங்க, மிஷ்கின் இருந்திருக்காங்க, பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டச் இருக்குது. ஏன்னா ஒரு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவினுடைய ஒரு 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 ஆரான்றது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரா. தமிழ் சினிமாவுக்கு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆரா வந்ததில்ல. அதுக்கு பெரிய படம் லெஜெண்டரி ஃபிலிம்லாம் சொல்லல. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு டேக்கு கொடுக்கும். நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா, அது குறிப்பாக தியேட்டரில் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த நலன் குமாரசாமி டேக்னு ஒன்று இருக்குது. இந்த நலன் குமாரசாமி டேக் ஆன் எம்ஜிஆர்ன்றது தான் வாத்தியாரே. ஏறக்குறைய இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற அந்த பாட்டை கோட் பண்ணி அன்னைக்கு கார்த்தி அவர்கள் பேசுகிறார். இது ஒருவருடைய பேர் இறந்ததுக்கப்புறம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 400 ட்ரெயின் போகுது. 400 ட்ரெயின், ஒரு ட்ரெயினுக்கு 10 தடவையாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் புறப்படுதுன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு ஒரு ட்ரெயினுக்கு அட்லீஸ்ட் 10 தடவையாவது, ஒரு தடவை 4000 தடவையாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேர் சென்னை இல்லைனா இந்தியாவினுடைய மிக முக்கியமான நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து 4000 தடவை ஒரு மனுஷனோட பேரை சொல்கிறாங்கன்னா, இதை விட ஒரு மனுஷன் வந்து வேறு என்ன சம்பாதிச்சிட முடியும், என்ன பெரிய புகழை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யார் இவர் சொல்கிறார், கார்த்தி அவர்கள் சொல்கிறார். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்போடு அவர் இருக்கார். ஸோ அவருக்கே ஒரு ஆசை இருக்குது இந்த படத்தை வந்து எப்படியா கொண்டு போய் சேர்க்கணும்னு. அதனால் இன்றைக்கி இந்த படம் சால்வ் ஆகி நாளை எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.